அரிசி மாவு பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே கடையில் வாங்குற அரிசி மாவில் தோசை மட்டும் தான் வருது. இட்லி பணியாரம் இதெல்லாம் எதுவுமே வர மாட்டேங்குது. இதனாலேயே நான் ஒவ்வொரு தடவையும் லீவுக்கு ஊருக்கு போகும்போதெல்லாம் ஒன்று அம்மாவை மாவாட்டி தர சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவேன், இல்லையா மாமியார் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு இதே வேலையாக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அம்மா கிரைண்டர் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க இன்னமும் அதை வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் அதை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சதுலேருந்து அந்த பாக்ஸை கூட ஓப்பன் பண்ணலாம். இந்த மிஷின்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி அவங்க அம்மி உரல் கையில் துணி துவைக்கிறது இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் கூட அவங்க செஞ்சுட்டாங்க. இப்போ எல்லாத்துக்குமே மிஷின் இருந்தோ அந்த மிஷினில் எடுத்து போட்டு பண்ணுறதுக்கு கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் அம்மா நேற்று மாவாட்டி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஞாபகமே வந்ததுங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டு பாக்ஸ் எல்லாம் பிரித்து கிரைண்டர்லாம் வெளியே எடுத்து அதை தனித்தனியாக கழுவிட்டு அதை போய் கழுவிட்டு வந்து அப்புறமேட்டு இது நம்ம முறைப்படி ஃபார்முலா நம்ம பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்ததுங்க. எங்கள் அம்மா மாவாட்டும் போது நான் பக்கத்தில் கூட போய் நின்னது கிடையாது. இப்போ நானே மாவாட்டுறேன் அப்படிங்கும்போது எனக்கு இது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அந்த பொட்டெல்லாம் வச்சு எலுமிச்சை பழம்லாம் அரைஞ்சி வச்சுட்டு அரிசி அதில் போட்டு அது மாவினமும் சூப்பராக அரைச்சிருச்சிங்க. அதுக்கப்புறம் அது மறுபடியும் தனித்தனியாக கழுவி எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருந்துச்சு. அதை மறுபடியும் கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டு காட்டன் கிளாத் போட்டு அதை தொடச்சி வைக்க சொன்னாங்க, ஈரம் எதுவும் இல்லாத மாதிரி. நீங்களாம் எப்படி மாவாட்டிப்பீங்களா, இல்லை கடையில் வாங்குவீங்களா, இல்லை என்ன மாதிரி அம்மா இல்லை மாமியாரை ஆட்டி கொடுக்க சொல்லி எடுத்துகிட்டு வரீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்